இனிமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் யாரும் வச்சுக்காங்க. தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஷிப் பண்றது கல்யாணம் பண்றதெல்லாம் யாரும் பண்ணாதீங்க. இந்த படத்தை பார்த்துட்டு திருந்துங்க எல்லாரும் வச்சுங்களேன். எவன் கூட பழகினாலும் பார்த்து பழகணுன்றத புரிஞ்சுக்கிடுவீங்க. காசா இருந்தா பணமா இருந்தாலும் பணத்துக்காண்டி என்ன பழக்க வழக்கம் வரும், உண்மையான நட்புக்காண்டி என்ன பழக்க வழக்கம் வரும்ன்றதை காமிச்சிருப்பீங்க. பிடிக்காத வந்து சின்ன பையன் கையில கத்தி கொடுத்து வன்முறையை தூண்டுறது, கத்தியை வச்சு குத்த வைக்கிறது, இதெல்லாம் வந்து எனக்கு அந்த படத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம படங்கள் வந்து ஃபியூச்சர்ல வந்து அந்த காலத்துல தான் சிகரெட் அடிக்க கத்து கொடுத்தாங்க பசங்களுக்கு. சின்ன பையனை வந்து கத்தி எடுத்து குத்துற மாதிரி சீன் கொடுக்குறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. அந்த இடத்துக்கு அந்த ரோல் தேவைப்பட்டுச்சு, அதனால கொடுத்தாங்க. சோ அது கரெக்டான விஷயத்துக்கு தான் பண்ணணும். அந்த இன்டர்வல்ல வந்து யாரும் அந்த அந்த லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. செம்மையா இருக்கு. ஒரு ஃப்ரேமும் இவர் சசிகுமார் வர்ற ஃப்ரேமும் சரி, ஒரு கேரக்டரும் அந்த சசிகுமாரோட மிஸ்ஸஸ் ஆகுறாங்களா அவங்களோட கேரக்டரும் சரி, கொடூரமா வேலை வாங்கியிருக்காங்க டேரக்டர். புல்லரிக்கிற மாதிரி இன்ட்ரோல்ஸ்னா மிரட்டிருச்சு. ஹீரோவா பண்ணாருன்னா அவருக்கு ஏத்த கதை இருந்தா நல்லா இருக்கும். இப்ப இந்த கதை சூப்பரா இருந்துச்சு. அதை கொடுத்த ரோல கரெக்டா பண்றாப்புல நல்லா இருந்துச்சு, நீட்டா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். தியேட்டர்ல பாருங்க கண்டிப்பா. வேற யாரோ இது பிரைவேசி ஆப் யூஸ் பண்ணி பார்த்துக்காதீங்க. தியேட்டர்ல பாருங்க, மஸ்ட் வாட்ச். சூரியகாந்தியே படம் நல்லா பார்க்கலாம். படத்துல நிறைய கான்செப்ட் இருக்கு, படத்துல பார்க்கலாம். புரியல. நல்லா இருந்துச்சு. சசிகுமார் சூரிய காம்பினேஷன் சூப்பரா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். நல்லா விறுவிறுப்பா போயிட்டு இதான் இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. இனிமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் யாரும் வச்சுக்காங்க. தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஷிப் பண்றது கல்யாணம் பண்றதெல்லாம் யாரும் பண்ணாதீங்க. இந்த படத்தை பார்த்துட்டு திருந்துங்க எல்லாரும். படம் நல்லா இருக்கு. நீங்க காமெடியா தான் பாத்துருக்கீங்க. சோ ஹீரோவா பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒரு விடுதலைன்னு ஒரு படம் பண்ணாரு, அதுக்கப்புறம் இதுல பண்ணிருக்காரு. இதுக்கு நல்லா எப்படி டிஃபரன்ட்? ரெண்டு படத்துலயுமே நேச்சுரலா ஆக்ட் பண்ணிருக்காங்க. காமெடி ரோல், இந்த ஆக்ஷன் ரோல் எல்லாமே அவருக்கு சூட் ஆகுது. சோ அடுத்து ஹீரோவா பண்ணா நம்ம செம்மையா இருக்கும். கண்டிப்பா. அடுத்து காமெடியா பண்ணாலும் ஓகே, அதனால ஹீரோவே பண்ணலாம். எப்படி பண்ணாலும் அவருக்கு நேச்சுரலா இருக்கு. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா சசிகுமார் காம்பினேஷன்ல நிறைய படங்கள் வந்திருக்கு. இதுல இப்ப சசிகுமார் இருக்காரு. சோ அந்த சாயல்ல எதுவும் புரிஞ்சிருக்காங்களா படத்தை? எதுவும் சசிகுமார் சாயல்னா அவரு முன்னாடி உடன்பிறப்புல நடிச்ச மாதிரி அதே மாசான ஆங்கிள் கொண்டு போயிருக்காங்க. எல்லாருக்குமே நல்லா இருக்கு. அவங்க ரோல் பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்க. சோ இதுல வடிவுக்கரசி வந்து ஒரு கேரக்டர் பண்ணிருக்காங்க. அப்பதான் கேரக்டர் அவங்க எப்படி ஓகே தான் அந்த கதைக்கு அவங்க செம்மையா சொல்லிருக்காங்க. ஏன்னா திடீர்னு புக் ஆனே அப்படின்னு அவங்களே நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. சோ அவங்க எப்படி இருந்துச்சு? அவங்க ரோல்னாலதான் எல்லாருமே ஜாயின் ஆகுற மாதிரி ஒரு ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. அவங்க தான் கருக்கலத்தை வச்சு கொண்டு போறாங்க. சோ அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் எல்லாம் முக்கியமா எதுவும் பண்ணிருக்காங்களா? இல்ல கெஸ்டா சும்மா கொடுக்கணும்ன்றக்காண்டி கொடுத்துருக்காங்க. இல்ல, அவங்களோட ரோல் பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்க. சூரியோட காம்பினேஷன் நல்லா வொர்க் ஆயிருக்கு. இதுல வந்து ஒரு சின்ன மைனஸ் இருக்குன்னு சொல்றாங்க எல்லாருமே. நான் சின்ன பையனை வந்து கத்தி எடுத்து குத்துற மாதிரி சீன் கொடுக்குறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. அந்த இடத்துக்கு அந்த ரோல் தேவைப்பட்டுச்சு, அதனால கொடுத்தாங்க. சோ அது கரெக்டான விஷயத்துக்கு தான் பண்ணணும். இவனோட பிஜிஎம் சூப்பரா இருந்துச்சு. ஒவ்வொரு சீன்லயுமே கரெக்டான பிஜிஎம்ல கரெக்டான சாங்ஸ் சிச்சுவேஷன்ல கரெக்டா வந்துருக்கு. டெஃபினட்டா நல்லா இருக்கு. இன்டர்வல் பிளாக்ல வர மியூசிக், பிஜிஎம் எல்லாமே சூப்பரா இருக்கு. அவங்க காமெடி ரோலா இருக்கட்டும், ஆக்ஷன் ரோலா இருக்கட்டும், எல்லாமே நேச்சுரலா கொடுத்திருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். ரேட்டிங் 10 கொடுக்கலாம். 10க்கு 9.5 அந்த மாதிரி கொடுக்கலாம். சார் படத்துல வந்து சென்டிமெண்ட் நல்லா ஒர்க்கா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. படத்துல எனக்கு பிடிக்காத வந்து சின்ன பையன் கையில கத்தி கொடுத்து வன்முறையை தூண்டுறது, கத்தியை வச்சு குத்த வைக்கிறது, இதெல்லாம் வந்து எனக்கு அந்த படத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம படங்கள் வந்து ஃபியூச்சர்ல வந்து அந்த காலத்துல தான் சிகரெட் அடிக்க கத்து கொடுத்தாங்க பசங்களுக்கு. சினிமாவில் வந்து அது ஒரு ஸ்டைலா பண்ணாங்க. அந்த மாதிரி பண்றதை தவிர்த்திருக்கலாம். அந்த விஷயங்கள்ல தான் எனக்கு படம் வந்து கொஞ்சம் ஒரு இதா இருக்கு. மற்றபடி சூரியோட நடிப்பு, சசிகுமார் நடிப்பு நல்லா இருக்கு. என்ன சசிகுமாரோட ஹோல் எல்லா படங்களையும் ஒன்னா சேர்ந்து பார்த்த மாதிரி இருக்கு. அந்த துரோகம், நட்பு, குத்து, வெட்டு, அந்த மாதிரி வேற லெவலில் இருக்கு ப்ரோ. பேக்ரவுண்ட் ஸ்கோரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சூரி மட்டும்தான் இதில் வந்து அவர் எத்தனை இப்படி கண்ண முடியுது என்ன பார்த்தாலுமே அவர் மட்டும்தான் நிற்கிறாரு. செகண்ட் ஒன் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து செம்மையாக இருக்குது. அந்த இன்டர்வலோட கூஸ் பம்ப்ஸ் வந்து இன்னும் இறங்கவே இல்லை. அந்த இன்டர்வலில் வந்து யாரும் அந்த அந்த லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. செம்மையாக இருக்குது. ஒரு ஃப்ரேமும் இவர் சசிகுமார் வர்ற ஃப்ரேமும் சரி, ஒரு கேரக்டரும் அந்த சசிகுமாரோட மிஸ்ஸஸ் ஆகுறாங்களா அவங்களோட கேரக்டரும் சரி, கொடூரமாக வேலை வாங்கியிருக்காங்க டேரக்டர். என்ன சொல்கிறேன்னா, டெஃபினட்டாக ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் சினிமாவுக்கு ஒன்று முரண்டு தீனி. அதாவது ஃபேமிலியெல்லாம் டெஃபினட்டாக வந்து பார்க்கணும்.
ஒரு பசங்களாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கும் சரி, நிறைய சீன்ஸ் இருக்குது. சூரிய வந்து இந்த ஒரு ரோலில் வந்து யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அவர் ஒரு காமெடி மட்டும்தான் தெரியும். இதில் வந்து காமெடி இருக்குது, அப்படியே கதையோட அப்படியே கிராஸ் பண்ணி போயிடும் அப்படி. பட்டு அவருக்குள்ளே வந்து இவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது, தூக்கி எடுத்து வர முடியுன்றத கொடூரமாக வேலை வாங்கியிருக்காப்புல. அதாவது நீங்கள் நேச்சுரலாக ஒரு சமதளத்தில் நம்ம ஒரு 2.5 மணி நேரம் வந்து ஒரு ஆக்டிங்னே ஒரு படம்னே சொல்ல முடியாது. நேச்சுரலாக இருக்குது. ஒரு ஃபைட்டும் சரி, எதுவும் சரி, ஒரு பில்டப் வசனம் கிடையாது. நேச்சுரலாக இருக்குது. சொல்ல வேண்டிய மெசேஜும் சரியான மெசேஜ். இருப்பதை வச்சு சிறப்புடன் வாழுங்க, தேவையில்லாத ஆசைப்படாதீங்க, கடவுள் நம்ம கொடுத்த வச்சு இருக்க வச்சு சிறப்பாக வாழுங்கன்னு சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டாக இவர் சூரியனை வந்து அடுத்த ஹீரோ மெட்டீரியல் ஆகிட்டா அப்படி. ஸோ அடுத்து காமெடி நம்ம சூஸ் பண்ணுற காட்டிலும் ஹீரோவை தான் நம்ம பார்க்கலாம் முடியும்ன்றீங்களா? காமெடியாகவும் இருப்பார். பட் ஒரு 30% விட 70% ஆக்ஷன் சூப்பராக இருக்குது. அவருக்கு செட் ஆகுது. சார் இப்போ இதில் வந்து வடிவு கரிசம்மா வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களே சொன்னாங்க, நிறைய இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க, என்னை வந்து திடீர்னு புக் பண்ணாங்க, என்னை ஸ்பாட்டில் கூட வந்து ஒன்றுமே சொல்ல, இந்த இடத்துல இப்படி தான் நடிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அப்படி தான் நடிச்சேன் நான். ஸோ அவங்களோட கேரக்டர்லாம் எப்படி நடிச்சிருந்தாங்க? அவங்க வர்றது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் நினைக்கிறேன். ஆனால் என்ன சொல்ல, நம்ம அப்பத்தா இருந்தால் எப்படி இருக்கும், வீட்டில் ஒரு பெரிய மனுஷி அதை மாதிரி தான் இருக்கிறாங்க. அவங்க இறந்துட்டாங்கன்ற அவங்க இதில் அந்த ஏமாற்றம் துரோகம்லாம் வந்து உண்மையிலே கொஞ்சம் நம்மளையே அக்செப்ட் பண்ண முடியல. ஸோ இந்த படத்தில் வந்து ஹீரோயினிக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா, இல்லை ஹீரோயினி இந்த கதைக்கு தேவைன்றதுக்காண்டி வச்சிருக்காங்களா, இல்லை சும்மா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இருக்கா? எந்த கேரக்டருமே ஒன்றுக்கு பின்னப்பட்டதான் ப்ரோ. இது இல்லாமல் அது இல்லை, அது இல்லாமல் இது இல்லை, ஒன்று பின்னி தான் இருக்குது. எதுவுமே வந்து இதை கட் பண்ணிட்டாலாம் அப்படிலாம் கிடையாது. எல்லாமே பின்னி பிணைஞ்சா இருக்குது. ஒரு பிரியாணியில் எப்படி எல்லாமே இருக்கும், ஒரு லவங்கப்பட்டை இது தேவைன்னு சொல்ல முடியாது, அது கூட ஒரு வாசனையாக தான் இருக்கும். அது மாதிரி எல்லாமே ஆமாம் சிறப்பாக இருக்குது ப்ரோ. வந்துட்டு நீங்கள் நம்ம சசிகுமார் சார் படம் வந்து மேக்ஸிமம் நட்பை பற்றி சொல்லியிருப்பாரு, நட்போட துரோகத்தை பற்றி சொல்லியிருப்பாரு. ஸோ இதுவும் அதோட மீனிங்கில் போகிற மாதிரி ஒரு சாயல் இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க ப்ரோ. எத்தனை தடவை நட்பை பற்றி சொன்னாலும் சொல்லிகிட்டே இருக்கலாம் ப்ரோ, கேட்டுகிட்டே இருக்கலாம். அது மாதிரி தான் எதுவுமே. இது நட்பை பற்றி படம் தான், பட்டு ஒரு விசுவாசத்தை பற்றி படம் ப்ரோ. இன்னைக்கு வந்து இந்த விசுவாசன்றது துரோகன்றது நிறைய இடத்துல இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் வந்து இது டெஃபினட்டான ஒரு இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறான், ஒரு மெசேஜ் தான் ப்ரோ. ஸோ இப்போ இந்த காலகட்டத்துக்கு சரியான நேரத்தில் கொடுத்துருக்காங்கன்னு சரியான படம் ப்ரோ. இன்னொரு விஷயம், தமிழ் சினிமாவில் இதை மாதிரி படம் இருக்கணும் ப்ரோ. கண்டென்ட் வந்து ஹெவியாக இருந்தால் டெஃபினட்டாக மக்கள் நிறைய வருவாங்க. கண்டென்ட் வந்து நல்லா இருக்கணும். சூப்பராக இருக்கு ப்ரோ. சார் அந்த படத்துக்கு வந்து ஒரு 10க்கு என்ன மார்க் ரேட்டிங் கொடுத்தா கொடுக்கலாம்? நான் 10க்கு 10 கொடுப்பேன் ப்ரோ. 10க்கு 11 கொடுப்பேன் நான்.